அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 1/5/2024 முதல் 9 நவகிரகங்களிலேயே மிகவும் சுபத்துவமான கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான நன்மைகளும் சில தீமைகளும் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசியாகும். கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவானாகும். விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 6ஆம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தில், உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும், உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் மறைந்திருந்ததினால் ஏகப்பட்ட பொருளாதாரம் சார்ந்த நஷ்டங்களையும், குடும்பம் ரீதியாக சண்டை சச்சரவுகள், சில தேவையற்ற அவமானங்கள், பற்றாக்குறைகள் என்று அதிகப்படியான தொந்தரவுகளை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுபவித்திருப்பீர்கள். பத்தாவதற்கு லாபஸ்தானத்தில் தடைகிரகமான கேது பகவானாகட்டும், உங்களது 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவானுடைய ஆதிக்கம் என்று எங்கு திரும்பினாலும் ராஜகிரகங்கள் யாவும் உங்களுக்கு பெரும் தடைகளையும் இன்னல்களையும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார். அப்பேற்பட்ட கிரகங்களுடைய தாக்கங்கள் இனி குரு பகவானுடைய கடாட்சத்தினால் நிவர்த்தியாகும். வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்களது 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திலிருந்து, உங்களது 7ஆம் இடமான சமசப்தம ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது ஜென்மராசியை பார்ப்பதினால் மனரீதியாக புதுவித தெம்பும் தைரியங்களும் அதிகரிக்கும். விட்டவை யாவும் மீட்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல உயர்வுகளும் உருவாகும். பட்ட காயங்களுக்கும் அவமானம் வேற்றுமைகளுக்கும் நிரந்தர தீர்வுகளும் நன்மைகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய சாத்தியங்கள் இந்த குரு பகவானுடைய கடாட்சத்தினால் மிக மிக அதிகம். அதனால் தேவையற்ற மனரீதியாக குழப்பங்களையோ சில அவமானங்களை நினைத்து மனதளவில் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை தூக்கி வீசிவிட்டு இனி புதிய உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தொழில் சார்ந்தவையாகட்டும், குடும்பத்தின் நலம் சார்ந்தவையாகட்டும், அது சார்ந்த முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சிகளையும் மிகப்பெரிய நல்ல உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை மிக வலிமையாக இனி பார்க்க போவதினால் தொழில் ரீதியாக இருந்த லாப தடைகள், சம்பள உயர்வு சார்ந்த பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறைகள் சற்று இனி நீங்கி சாதகமான சூழல்கள் உருவாகும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும். வீண் செலவினங்கள் குறையும். வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அது சார்ந்த முயற்சிகள் மிக சாதகமாக அமையக்கூடிய நல்ல சூழல்களும், திருமணம் சார்ந்த முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சார்ந்த முன்னேற்றங்கள் மிக சிறப்பாக இனி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் திருமணம் சார்ந்த முயற்சி எடுக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில அவமானங்கள், வலிகள், தாமதங்களை நினைத்து கவலைப்படாமல் இனி வரன் சார்ந்தவற்றில் தீவிரமுடன் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனதிற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிடித்த வரன்கள் உங்களுக்கு அமையக்கூடிய சூழல்கள் மிக மிக அதிகம். அதேபோல புத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் கடாட்சம் உங்களது ஜென்மராசி மிக வலிமையாக பதிவதினால் இதுவரை குழந்தை பேர் இல்லாத சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகம். கல்வி கற்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை உங்களது வாக்காதிபதி இதுவரை மறைந்திருந்ததினால் கல்வியின் மீது ஒரு சுணக்கமும் ஆர்வமற்ற தன்மைகளும் மிக அதிகமாக இருந்திருக்கும். குறிப்பாக பாடத்தின் மீது சிறிதும் கவனமற்ற தன்மைகளும், சிலர் எவ்வளவு கடுமையாக படித்தாலும் அவை பெரிய உயர்வுகளை தராத அளவிற்கு ஏதாவது ஒருவித தடைகளும், உடல் ரீதியாக சில சோர்வுகளையும் அதிகரித்திருக்கலாம். அது போன்ற சோர்வுகள் இனி நீங்கும். உயர்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய கடாட்சம் இனி உங்களது ஜென்மத்தில் பதிவதினால் கல்வியில் நல்ல மேன்மைகள் உருவாகும். நினைவுத்திறன்களும் அறிவும் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் இதுவரை இழந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல தேர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் பெறலாம். பட்டய படிப்பு படிக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த சில தொய்வுகள் நீங்கி கல்வியில் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறக்கூடும். கேட்டை நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை பட்ட காயங்களும் அவமானங்களும், குடும்பம் ரீதியாக பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே பிரிவினைகள், குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல் ரீதியாக சில பாதிப்புகளினால் தேவையற்ற மருத்துவ செலவுகள் என்று நொந்து போயிருந்த உங்களுக்கு அது சார்ந்த பாதிப்புகள் இனி வெகுவாக குறையும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் மேன்மையும் தரக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி உங்களுக்கு இதுவாக இருக்கும். அதனால் தேவையற்ற சில சங்கடங்கள், எதிர்மறையான கருத்துக்களை நினைத்து கவலைப்படாமல் இனி புதிய உத்வேகத்துடன் செயல்படுங்கள். தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களில் உங்களுக்கு மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கும். குறிப்பாக சம்பள உயர்வு சார்ந்தவைகள் உங்களுக்கு திருப்திகரமாக சாதகமாக அமையக்கூடிய சிறப்பானதொரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு மேம்படும் என்று குறிப்பிடலாம்.
சுயமாக தொழில் செய்யக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழிலில் நல்ல ஆதிக்கத்துடன் மிக சிறப்பாக பயணிக்கக்கூடிய சாதுரியமான சூழல்கள் உங்களுக்கு உருவாகும். அதனால் சுயதொழிலில் கடந்த 2 வருட காலங்களாக ஏற்பட்ட நஷ்டங்கள், சில அவமானங்களை நினைத்து கவலைப்படாமல் இனி உற்சாகமாக செயல்படுங்கள். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல மேன்மைகளும் நம்பிக்கைகளும் அதிகரிக்கும். குறிப்பாக சுயதொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய ஆர்டருடைய சேர்க்கைகளும் உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபருடைய ஒத்துழைப்பும் மிக பக்கபலமாக இருக்கும். அதனால் சேமிப்புகளும் அதிகரிக்கும். தேவையற்ற சுயதொழில் ரீதியான கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் நல்ல உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வருகின்ற மே மாதத்திலிருந்து புதிய தொழில் சார்ந்த எந்த வேலைகளாக இருந்தாலும் அவசிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அவை உள்ளூரிலாகட்டும் வெளியூரிலாகட்டும் அல்லது வெளிநாடுகளிலாகட்டும் எந்த தொழில் சார்ந்த முயற்சிகளையும் புதிய நம்பிக்கையோடு புதிய உற்சாகத்தோடு நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளும் கௌரவங்களும் அதிகரிக்கும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இதுவரை தொழில் ரீதியாக பட்ட அவமானங்கள் மிக மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். எங்களுக்கு மட்டும் நல்ல காலமே வராதா என்கின்ற அளவிற்கு தொழிலில் ஏகப்பட்ட பின்னடைவுகளையும் அதிகப்படியான கடன் சார்ந்த சுமைகளையும் சந்தித்த உங்களுக்கு இனி தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக மேன்மைகளும் உயர்வுகளும் உருவாகும். உங்கள் கடின உழைப்பிற்கு நன்மதிப்பும் பெரிய மனிதர்கள் மேலதிகளுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இனி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இதனால் அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கங்கள் வெகுவாக குறைந்து நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் அடையலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இதுவரை பெரிய அவமானங்களையும் மேலதிகளுடைய ஓயாத குடைச்சல்களையும் சில தேவையற்ற நபர்கள் உங்களை பற்றி தரைகுறைவாக தவறாக பேசி அதை அவர் நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலைகளால் உங்களுக்கு வரவேண்டிய சம்பள உயர்வு பதவி உயர்வு ஒரு வகையில் தடை ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம். அது சார்ந்த சிக்கல்கள் இனி நீங்கும். மே மாதத்திற்கு மேல் துணிந்து உங்கள் பதவி உயர்வு சார்ந்தவற்றை உங்கள் மேலதிகளிடம் தெரிவிக்கலாம். அவை உங்களுக்கு சாதகமான பதில்களையும் உயர்வுகளையும் உங்களுக்கு உருவாக்கும். அதேபோல எதிர்மறையான எண்ணங்கள் அரசியல் அரசு சார்ந்த பிரமுகர்களால் உண்டான பின்னடைவுகள் சற்று நீங்கி மனதில் தெளிவும் நம்பிக்கையும் உங்களுக்கு மேம்படும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஆற்றுணா துயரங்களையும் அதிகப்படியான மன வலிகளையும் சந்தித்திருப்பீர்கள். பணம் சம்பாதிப்பதற்காக அங்கே சென்று பணத்தை செலவு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கின்ற அளவிற்கு தேவையற்ற விரயங்கள் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்திலும் அதிகப்படியான தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம். இதனால் வெளிநாட்டிலிருந்து எப்பொழுது தாய்நாட்டிற்கு திரும்பி வருவோம் என்கின்ற எண்ணங்கள் கூட மேம்பட்டிருக்கலாம். நிச்சயம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் அனாவசியமான செலவுகள் குறைந்து உங்களுக்கு தொழிலில் அங்க வளர்ச்சியும் வருமானங்களும் அதிகரிக்கும். இதுவரை பட்ட துயரங்களும் கஷ்டங்களும் இனி படிப்படியாக விலகி நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறக்கூடும். கேட்டை நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை அதிகப்படியான தொந்தரவுகளை தந்திருப்பார்கள். இதுவரை அதிகப்படியான தொந்தரவுகளை சந்தித்திருப்பீர்கள். கொழுப்பிற்கு அதிபதியான குரு பகவான் நோய்ஸ்தானத்தில் வலிமையாக இருந்ததினால் சிலருக்கு ஒபிசிட்டி சார்ந்த பிரச்சனைகளும் நெஞ்சரிச்சல் சார்ந்த பிரச்சனைகளும் தேவையற்ற கொழுப்புகளால் அதிகப்படியான உடல் பருமன் சார்ந்த தொந்தரவுகளும் கண்டைக்கால் பிடிப்பு மற்றும் அது சார்ந்த தொந்தரவுகளும் வலிகளும் என்று ஒவ்வொரு நாளும் ஒருவித புது புது வலிகள் உங்களுக்கு ஆட்கொண்டிருக்கும். அது போன்ற நோய் பாதிப்புகள் இனி வெகுவாக நீங்கும். ஏனென்றால் உங்களது பூர்வாதிபதி நோய்ஸ்தானத்தை விட்டு பரிபூர்ணமாக விலகி உங்களது 7ஆம் இடமான சமசப்தம ஸ்தானத்துக்குள் சஞ்சாரம் செய்வதனால் உடலும் மனதும் மேன்மையடையும். இதுவரை ஏற்பட்ட உடல் பாதிப்புகள் படிப்படியாக விலகி சீரான வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். பொதுவாக கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது சிறந்த அதிர்ஷ்டத்தையும் நன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் மனரீதியாக இருக்கக்கூடிய காயங்கள் வேற்றுமைகளை மறந்து இனி சுறுசுறுப்பாக செயலாற்றுங்கள். நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த கால சூழ்நிலைகளை இன்னும் வலிமையாக்கி கொள்ள ஒவ்வொரு கேட்டை நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள மகாலட்சுமி அம்மன் கோவில் அவசியம் வெள்ளிக்கிழமை நாளன்று செல்லுங்கள். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தின் பக்கத்திலேயே மகாலட்சுமி அம்மன் திருக்கோவில் இருந்தால் அவசியம் அங்கே சென்று உங்களது ஜென்ம நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்திற்கு மனதார அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். நல்ல வளர்ச்சிகளையும் மிகப்பெரிய உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.